ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி ரவை சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, வேக வைத்த காய்கறிகள். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். குக்கரில் 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடன பிறகு 1 டம்ளர் அளவுள்ள வெள்ளை ரவை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது 2 பேருக்கு நான் 1 டம்ளர் அளவு ரவை எடுத்திருக்கேன். இப்போ 4 பேருக்குனா நீங்கள் 2 டம்ளர் ரவை எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவுள்ள சேமியா எடுத்து அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 பேருக்குனா 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா தாளித்து விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுள்ள பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டு தக்காளி சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் அப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட சொன்னேன். ஸோ நான் மறந்தனால இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச காய்கறிகளை 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கறி மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதான் நம்ம ரவை ஆட் பண்ண பிறகு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவை அண்ட் சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணால் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்படி மஞ்சப்பொடி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் காய் வதக்கிறப்பையே நீங்கள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சப்பொடி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த ரவை நல்லா கெட்டியான அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 கைப்பிடி அளவில் முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்த முந்திரியை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரவை சேமியா கிச்சடியில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரவை சேமியா கிச்சடி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.